இன்று உலகத்தில் ஒரு சில மனிதர்கள் தோன்றி சொல்லுகிறார்கள், கடவுள் என்பவர் இல்லை, இந்த வானமும் பூமியும் தானாக தோன்றினது என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இயற்கையை பார்க்க தெரியவில்லை, இந்த இயற்கையின் வடிவமைப்பை கவனிக்க முடியவில்லை. ஓர் சிறு அணுவிலிருந்து இந்த உலகம் தோன்றி இருப்பின் அவதானித்து பாருங்கள், எவ்வளவு அருமையாக இந்த பூமியில் ஒவ்வொரு காரியமும் மிகவும் அருமையாக தொழில்படுகிறது. மழை காலத்திலே மழை வருகிறது, வெயில் காலத்திலே வெயில் உண்டாகிறது, ஏற்ற நேரத்திலே வசந்த காலம் உண்டாகிறது. இறைவனுடைய அருமையான படைப்பை கவனித்து பாருங்கள், எவற்றிலுமே குறையில்லை. அவருடைய படைப்புகளை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கவனியுங்கள், கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் அருமையாக படைத்திருக்கிறார். அவைகளை படைத்து அவைகளுக்கு கொடுத்திருக்கின்ற பாதுகாப்பு முறைகள், அவைகள் தங்கள் உணவை தாங்களே தேடிக்கொள்ள கொடுத்திருக்கிற பேலன்ஸ், இவை யாரால் முடியும்? சிந்தித்து பாருங்கள். சகலவற்றையும் படைத்து அவற்றை போஷிக்கின்றார், அவற்றுக்கு தேவையான சகலவற்றையும் நேர்த்தியாக கொடுக்கின்றார். அவற்றுக்கு தேவையான நிறம், அவற்றுக்கு தேவையான உடல் அமைப்புகள், அவற்றுக்கு தேவையான சகலவற்றையும் இறைவன் ஒழுங்கும் கிரமமாக படைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யார் இவைகளை எல்லாம் உண்டாக்கினது? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் யார் என்று சொல்லி வேதாகமம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னவென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்திலே குறிப்பிட, அவர் அதரிசனமான தேவனுடைய சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சகல வஸ்துக்களையும் சிருஷ்டித்த ஓர் இறைவன் இருக்கிறார். சிருஷ்டி இல்லை, இவை அனைத்தையும் சிருஷ்டிகர் ஒருவர் படைத்திருக்கிறார். அந்த சிருஷ்டிகர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து.